கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் எதோடைய அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது? நம்மளுடைய அனுபவமா, இல்லை அடுத்தவரை அப்படியே பின்பற்றதா, இல்லை அறிவா? எதனால் நாம் ஒரு காரியத்தை உறுதியாக நம்புகிறோம்? பல காரியங்கள் நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து அப்படியே பின்பற்றக்கூடியவைங்களா இருக்குது. ரொம்ப எளிதாக அடுத்தவங்க பின்பற்றக்கூடிய நம்பிக்கைகளை நாமளும் பின்தொடர விரும்புகிறோம். அது சரியா, இல்லை நாம அறிஞ்சிக்கிட்டு அனுபவித்து கற்றுக்கொள்ளணுமா? இன்னைக்கு இதை நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு நாள் சபையில் தன்னுடைய விசுவாசிகளோட போதகர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் எதையும் கேள்வி கேட்கணும், அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும் ஒரு காரியத்தையும் நம்பிடக்கூடாது. நாமளே பார்த்து ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனால் அதுவும் அப்போதைக்கு மட்டும்தான் உண்மை. கொஞ்ச நேரம் கழித்து அது கூட பொய்யாயிடலாம். எதையும் நாமளாக நிதானித்து உண்மையை கண்டறியணும். நம்மளோட நம்பிக்கை ஒவ்வொன்றையும் தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொன்னார். அப்போ விசுவாசிங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்படின்னா எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்குறது தான் சரியான ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அவர், இல்லை, எல்லாத்தையும் சட்டுன்னு நம்பிடாமல் வேதாகமத்தோடைய சத்தியத்தோட நிதானிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னாரு. புரியல பாஸ்டர் அப்படின்னு ஒரு விசுவாசி, இப்போ நான் அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன்னு சொன்னால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்களான்னு கேட்டார். அதுக்கு பாஸ்டர், நம்ப மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்னை நாளைக்கே ரொம்ப மோசமானர்னு சொல்லிட முடியும் அப்படின்னாரு போதகர். கேள்வி கேட்ட விசுவாசியுடைய முகம் ரொம்ப வாடி போச்சு. அப்போ போதகர் அவருடைய முதுகில் தட்டி கொடுத்துட்டு, நீங்களும் இதே மாதிரி தான் இருக்கணும். நான் பெரிய போதகர், பரிசுத்தவான்லாம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதை உடனே நம்பிடக்கூடாது. என்னை பரிசோதித்து ஆராய்ஞ்சு உண்மையை சத்தியத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்திக்க வேணும். பிரபலமான என்னுடைய போதனைகளை யாரும் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். ஒவ்வொரு வார்த்தையையும் சத்தியத்தோடு ஒப்பிட்டு உறுதிப்படுத்திக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். எதையும் நாம் நம்புகிறோன்றதுனாலையோ விரும்புகிறோன்றதுனாலையோ அப்படியே நடக்கணும்னு எதிர்பார்க்குறோன்றதுனாலையோ மட்டும் அது உண்மையாகிடாது அப்படின்னு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது நம்ம எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நிதானிக்கணும்னு. நம்பிக்கைன்றது பார்க்குறது எல்லாம் அப்படியே அங்கீகரிக்க வேணுன்றது இல்லை, அப்படியே ஒத்துக்கணுன்றது இல்லை. ஏன்னா அது எல்லாம் தோற்றத்தில் ஒரு விதமாகவும் உள்புறத்தில் வேறு விதமாகவும் இருக்கலாம். எந்த பொருளும் உள்ளும் புறமும் ஒரே விதமாக தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதனால் எதையும் சோதித்து பார்த்து அதோடைய முடிவுகள் சத்தியத்துக்கு ஒத்து இருந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி பெரும்பாலானோர் பின்பற்றக்கூடிய சத்தியங்கள் ஆராயப்படாதவங்க தான். பிரபலமான போதனைகளும் போதகர்களும் பரிசோதிக்கப்படாதவங்க தான். விசுவாசிகள் தங்களுக்கு பிடிச்ச இல்லை தாங்க பழகிட்ட ஒரு சபையுடைய உபதேசங்களை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு பின்பற்றதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இப்படி செய்கிறதுனால உண்மையான சத்தியத்திலிருந்து விலகி பொய்யான சத்தியத்தை பின்பற்றுகிற பேதையான ஜனங்களாக இருப்போம். அதோடைய முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள்னு 1 யோவான் 4:1 வேதம் நமக்கு சிறந்த ஆலோசனை கொடுக்குது. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும்னு 2 பேதுருவிலையும் நம்ம வாசிக்கிறோமே. அதனால் நம்ம கருத்தாக சிந்திப்போம். எல்லாத்துக்குமே முடிவு வேதாகமம் மட்டும்தான். சிந்திப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.